ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டாரு. ஆனா, அவர பார்த்தா முன்னேறிக்கிட்டே போயிட்டுருப்பாரு. நாம எவ்வளோதான் படிச்சிருந்தாலும், நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும், நம்ப வந்து முன்னேற்றமே இருக்க மாட்டேங்கிறது. நம்ம எது எடுத்தாலும் தடங்கல். அது மட்டும் இல்லாம, நம்ப தகுதிக்கு தகுந்தா மாரி ஒரு நல்ல இடத்துல ஒரு வேலை கிடைச்சதுன்னா, நம்மளால போக முடியாது. ஏன்னா, குடும்ப சூழ்நிலை நம்மள கட்டி போட்டுரும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, உங்க ஜாதகத்துல சனீஸ்வர பகவான் வக்கரகதியில உட்கார்ந்துட்டுருக்காருன்னு அர்த்தம். சனீஸ்வர பகவான்னா யாரு? அவர் வந்து நம்ம கர்மா, நம்மள வந்து இப்போ நமக்கு நம்ம செய்ற கர்மாக்கு தகுந்தா மாரி, கர்மதாத்தா அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அது மாதிரி. அப்புறம் அவர் வந்து நம்மள ஒழுக்கமா வைக்கிறது, நம்மள பொறுமை, நம்ம எந்த அளவு பொறுமையா இருக்கோமோ அது, நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு டீச்சர் யாரு கேட்டா, லெசன் யாருன்னு கேட்டா, சனீஸ்வர பகவான் தான். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கக்கூடியவரும் அவர் தான். அதனால நம்ம செய்யிற வேலைகளுக்கு வந்து வ கருமங்கிறது 2 விதம் உண்டு. அதில வந்து நம்ம வேலை செய்றதுங்கிறது ஒரு கர்மா தான். ஒருத்தருக்கு நம்ம என்ன கர்ம பகவான் எழுதி வச்சிருக்காரோ, அந்த வேலைய தான் நம்மளால பண்ண முடியும். நீங்க படிக்கிறது எத்தன தான் இருந்தாலும், நம்ம செய்யிற வேலை வந்து தயா நித நிர்ணயம் பண்றது வந்து சனீஸ்வர பகவான் தான். ஸோ, அப்பேற்பட்டவர் வக்ரகதியில ஆறதுனால, நம்ம குடும்ப நம்மள வந்து ஒரு இடத்துல அவர் எதுவும் மூவ்மெண்ட்டே குடுக்க மாட்டாரு. ஏன்னா, சனீஸ்வர பகவான் வந்து ஒரு வட்டம். அந்த வட்டமானது நம்ம இதில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, நம்மளால கண்டிப்பா முன்னுக்கு எதுவும் செய்ய முடியாது. அதுக்காக நீங்க கவலையே பட வேண்டாம். ஏன்னு கேட்டா, எத்தனைக்கு எத்தன அவர் வந்து நமக்கு லேட் பண்றாரோ, அத்தனைக்கு எத்தன நமக்கு வந்து அவர் ஒழுக்கத்த சொல்லிக் குடுக்குறார். எத்தனைக்கு எத்தன நமக்கு கஷ்டத்த குடுக்குறாரோ, அவர் அத்தனைக்கு எத்தன நம்மள ஸ்ட்ராங் பண்றாருன்னு அர்த்தம். அதனால எல்லாரும் யாரு எத்தன வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டா, 2 விதம் உண்டு. ஒண்ணு என்ன சொல்ல வராருன்னு கேட்டா, யார் என்ன பண்றாங்களோ, அதுக்கு மேல நீ உன் இடத்துலேருந்து இருந்து உன்னுடைய ஒ ஓன் டெஸ்டினேஷன நீயே தயாரிச்சுக்கோ. நீயே பண்ணு. உன்னால செய்ய முடியும். ஏன்னா, உனக்கு அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸு. அவ்ளோ கஷ்டங்கள நீங்க பார்த்துருக்கோங்க. நம்ம பார்த்துருப்போம். அப்படி பார்த்துருக்கும்போது, நமக்கு அதுலேருந்தே தெரியுது. இந்த தப்பு செஞ்சா நம்மளுக்கு இப்படிதான் கிடைக்கும். இதுதான் ரிசல்ட் அப்படின்னு நமக்கு அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் குடுக்குறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கறதுனால நம்ம ஓன் இதுல டெஸ்டினேஷன நாமளே தயாரிக்க முடியும். அந்த அளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ குடுக்குறாரு. நமக்கு எத்தனைக்கு எத்தன கஷ்டம் குடுக்குறாரோ, அத்தனைக்கு எத்தன நமக்கு பொறுமைனா என்னது? ஒழுக்கம்னா என்னது? அப்படிங்கிறத சொல்லிக் குடுக்குறாரு. நம்ம ஒரு தப்ப செஞ்சுர்றோம். அந்த செஞ்சதுக்கப்புறம் அந்த தப்பு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துண்டு, அந்த தப்புலேருந்து நம்மள திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறாரு. ரிட்ரோகிரேட் பிளானட் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது. ஸோ இது மாரியே நமக்கு கொத்து மதிப்பா நீங்க பார்த்தீங்கன்னாக்க, சனீஸ்வர பகவான்கிறவர் நமக்கு கஷ்டத்த குடுக்கல. ரிட்ரோகிரேட் ஆயிட்டாருன்னு. ஆனா, அவர் நம்மள வந்து தயார் பண்றாருன்னு அர்த்தம். அப்படி தயார் பண்ணிட்டு, கடைசியில இவங்க முன்னாடி முன்னாடி உங்களுக்கு போனாங்க இல்லையா? உங்களுக்கு முன்னாடி இவ்வளோ போனாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல மு அ இதுவாயிருப்பாங்க, முன்னேறியிருப்பாங்க. ஆனா, நீங்க வந்து என்ன கேட்டா, எப்போ உங்களோட டைம் வருதோ, அப்ப நீங்க அவ்ளோ சூப்பரா நீங்க முன்னேறுவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட முன்னேற்றம் வந்து ரொம்ப நிரந்தரமா இருக்கும். சரி இன்னைக்கு ஒருத்தன் வந்து ரொம்ப பெருசா ஒரு ஒரு சினிமா நடிகர் வராரு, ஒருத்தர் பண்றாரு, ஒரு உதாரணத்துக்கு. அவரு ரொம்ப பேரும் புகழும் இருக்காரு. ஆனா, ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அவர் மறைஞ்சு போயிடுறாரு. அப்போ அந்த மாரி இருக்கிறது வந்து எந்த விதத்தில யூஸ் இருக்கு இல்லையா? நம்ம லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம எத்தனைக்கு எத்தன இதுக்கு லேட் ஆனாலும், நம்ம முன்னேறும்போது அது ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதுதான் வக்ர சனியோடைய பலன்.